தலைவி அம்மா அவர்கள் குடும்பம் குடும்பம் என தமிழகத்தை அழித்த தாத்தாவாக இல்லாமல் மக்களை காத்த ஆத்தாவாக அவதாரம் எடுத்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என வாழ்ந்து மறந்திட்ட எங்களின் மாதரசி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடும் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளை தன் ஆளுமை திறமையோடு நல்லாட்சி நடத்தி காண்பித்த இன்றைய விடியா திமுக அரசிற்கு அன்றைய விடியலை கற்பித்த எங்களின் விடிவெள்ளி முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க உண்மையாக உழைக்கின்ற கடைகோடி தொண்டர்களை அடையாளம் கண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் பரிந்துரை செய்து உண்மையாக உழைக்கின்ற கடைகோடி தொண்டர்களை அடையாளம் கண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களோட பரிந்துரை செய்து நித்தம் நித்தம் பதவி வழங்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி ஏழுமலை முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். கிழக்கு பகுதி கழகத்தின் சார்பாக முன்மொழிகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் ஆற்றல் மிக்க தலைவர் புரட்சி நாயகன், கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு அண்ணன் எடப்பாடியாரை இந்த மாப்பூர பொதுக்கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று வணங்குகிறோம். தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொகுதி நலனுக்காக நான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது நிறைவேற்றி கொடுத்தார். அதேபோல் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அண்ணன் அவர்களிடம் ஒரு பணிவான கோரிக்கை, வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று அண்ணா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்று உடன் இந்த தொகுதி வாழ் ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் அசோக் நகர் புதூர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு புதிய அரசு கலைக்கல்லூரி உருவாக்கி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து தரமாறு மாண்புமிகு அண்ணன் அவர்களிடம் மிக தாழ்மையுடன் என் கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இந்த இரு தெய்வ ஆட்சியுடன் கழகத்தின் அணிவேராய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களின் அறிவுரையை பின்பற்றினாலே போதும். வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொன்னான ஆட்சியை மக்களுக்கு அழைத்திடலாம். குறிப்பாக இந்த சென்னை, தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட டி நகர் மற்றும் அண்ணா நகர் தொகுதியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் அவர்களின் பொறுப்பாளர்கள் சமர்ப்பம் என்று இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்று இந்த பொதுக்கூட்டத்திற்கு என தலைமை தாங்க இந்த இனிய வாய்ப்பை கொடுத்த அண்ணன் நான் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு இப்போது முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி விடியா திமுக அரசை கண்டித்து தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எழுச்சியாக சிறப்பாக
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இந்த பகுதியே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம், எந்த திசையை நோக்கினாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த பொதுக்கூட்டத்தை எழுச்சியாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் டிநகர் பி சத்யா அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சகோதரர் திரு டி தசரதன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மகளிரணி செயலாளர் அக்கா திருமதி ப வளர்மதி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் சகோதரர் திரு ஐ.எஸ். இன்பதுரை அவர்களே, மாவட்ட செயலாளர் அறிவச்சார் திரு விருகை ரவி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் திரு பாலகங்கா அவர்களே, முன்னாள் எம்பி மாவட்ட கழக செயலர் திரு வெங்கடேஷ் பாபு அவர்களே, மாவட்ட அறிவிச்சகர் திரு ஆர்.எஸ். ராஜேஷ் அவர்களே, முன்னாள் எம்பி அறிவிச்சகர் எஸ்.ஆர். விஜயகுமார், கொல்லிபுரம் துணை செயலாளர் அவர்களே, கழக கொல்லிபுரம் துணை செயலாளர் நடிகர் சகோதரர் ரவி மரியா அவர்களே, முன்னாள் எம்பி அறிவிச்சகர் ஜெயவர்தன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் சகோதரி திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அறிவிச்சார் திரு இ.எம். வெங்கட் அவர்களே, திரு ஆர்.எஸ். வேலுமணி அவர்களே, திரு கே. பிரசன்னகுமார் அவர்களே, திரு கோ. ஹேம்நாத் அவர்களே, திரு ஜி. ராஜ்குமார் அவர்களே, திரு ஆர்.எம். சுகுமார் அவர்களே, இறுதியாக இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற திரு ஜி. சுப்பிரமணியம் அவர்களே, திரு சி.ஐ.டி. நகர் ஆர். சீனிவாசன் அவர்களே, திரு பாண்டி பஜார் பி. ராஜா அவர்களே, திரு வி. ராமகிருஷ்ணன் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இங்கே மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் நிறைவு செய்து 5வது ஆண்டு அடியெடுத்து இருக்கின்றது. இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்தார்? எதுவுமே இல்ல. சாதனை சாதனை என்று சொல்றார். சாதனைக்கு திரு ஸ்டாலின் தான் பெயர் பெற்றார் என்று சட்டமன்றத்திலே முழங்குகின்றார். ஆம், சாதனை சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்கணும் தான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில பார்க்க முடியல. இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? ஒன்றுமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே தொடர வேண்டும், அதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. 2026 சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். மக்களவராத ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு
அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலின்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். அந்த பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டது என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள். அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள், நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுவாங்களா? சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம். அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில ஆட்சி அதிகாரத்திலே திமுக இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா?
1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, அதுக்கு பிறகு 2004 காங்கிரஸோட கூட்டணி. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோதி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்னொன்னு இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா திமுகவை மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் மாடியிலே ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கு எல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்தேன். உச்சநீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர்நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சி சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் நான் அதை மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். உங்களை போல உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்றைக்கு அமைச்சரா தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள். நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தவோம் அண்ணா திமுக. எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. உங்களுக்கு பயம் வந்து விட்டது. இடி பார்த்து பயம் வந்துட்டது, வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது. சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போயிருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்க பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அப்போது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். அது வலைதளங்களில் எல்லாம் வேகமாக பரவியது. அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்காங்க என்ற செய்தியை வெளியிட்டார். இதுவரைக்கும் முதலமைச்சரிடத்திலிருந்து பதில் வரல. ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. ஆகவேதான் ஈடியும் வருமானத்துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அமைச்சர்கள். அதோட
இன்னைக்கு 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததின் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார். மற்றொருவர் பெண்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பேசிய காரணத்தினால் இன்றைய தினம் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விவரமானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைய தினம் பத்திரிகை சுதந்திரம் பாரதிய ஜனதா ஆட்சியிலே வரி போய்விட்டது என்று பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறார். வெக்கக்கேடானது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல சவுக் சங்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திமுக பற்றி, திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து, அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டினுள் மலத்தை கொட்டி சாக்கடை தண்ணீரை ஊற்றி வீட்டுக்குள்ள பண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்த காட்சி ஊடகத்திலே பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆட்சி, வெட்கக்கெட்ட ஆட்சி திமுக எல்லாம் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும். தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக, தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபட்டுகின்றேன். இன்னைக்கு அண்ணா திமுக பத்தி பல முறை சொல்லிட்டு இருந்தார். திமுக என்றாலே ஊழல் கட்சி, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த மூன்றுக்கும் முத்தாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். நாட்டிலேயே பல அரசாங்கம் இருந்தது, ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே, மறந்துவிட வேண்டாம். இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் இனிமேல் கோட்டைக்கு போக வேண்டாங்க, இனிமேல் மாவட்டத்துக்கு போய் தொகுதி தொகுதியா போறீங்க. அங்க போய் என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? மக்களுக்கு, மக்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரம் கொண்டவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். அதோட இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, பத்திரிகையில பார்த்தாலும் அண்ணா திமுகவை தான் பெரும்பாலும் விமர்சனம் செய்யறாங்க. ஏதோ ஓரளவுக்கு ஊடக நண்பர்களா எங்களையும் கொஞ்சம் காட்டுறீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி. ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் நடுநிலையோடு தாங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தவறான செய்திகளை, மக்களுடைய பிரச்சனையை, நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற நடப்பை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்ட கருத்து பத்திரிகையில், ஊடகத்தில் வந்தால்தான் இந்த அரசாங்கம் திருந்தும். அதற்காக நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எப்படி எல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் செஞ்சீங்க? நாங்க ஏதாவது உங்களை கேட்டோமா? அப்புறம் எதிர்கட்சியை வந்த பிறகு 4 ஆண்டு காலம் விமர்சனத்துக்கு ஆளானோம். கிட்டத்தட்ட நான் முதலமைச்சரானதிலிருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வரை என்னை பற்றி பேசுவது, எங்க கட்சியை பற்றி பேசுவது, எங்க கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுவதுதான் அதிகமா இருக்குது. அண்ணா திமுக கட்சியில ஊடகத்துக்கு பத்திரிக்கை வேலை இல்லாத போட்டு, வேலை இல்லாம போயிட மாட்டேங்குது. தினந்தோறும் பாருங்க, இந்த தினகரன் பத்திரிகை இருக்குது, பீட்டர் மாமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பீட்டர் மாமாவை அந்த பகுதி பாத்தீங்களா அண்ணா திமுக பத்தி தான் போடுவாங்க. பரவாயில்ல, பணம் இல்லாம விளம்பரம் செய்யறீங்க, நன்றி. எவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்குது, எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மக்கள் இந்த பொய்யை நம்பிக்கிட்டு இருப்பாங்க?
ஆகவே பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உண்மை செய்தி வெளியிடுங்க. அப்பொழுதுதான் மக்களிடத்தில் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோல ஒரு சில பத்திரிகைகள் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான செய்தி வெளியிடுறது. அண்ணா திமுக பிரமுகர் சொன்னார் ஒரு பத்திரிகை, இன்னொரு பக்கம் இன்னொரு பத்திரிகை அண்ணா திமுகவில் இப்படி ஒரு கோஷ்டி. இன்னெல்லாம் இடமே இல்ல. பத்திரிகையாளர்களே, ஊடகர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். நல்ல செய்தி வெளியிடுங்க. எதிர்கட்சி அவ்வப்போது வெளியிடுகின்ற கருத்துக்களை முழுமையாக வெளியிடுங்க. மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள். அது பணிவாக உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். அப்புறம் விவாத மேடை இருக்கும். ஊடகங்கள் பார்த்து கோபிச்சுக்காதீங்க, கட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஒளிபரப்புதீங்க. அது விவாத மேடையில் பார்த்தீங்களா, அண்ணா திமுக உண்மையால அண்ணா திமுக மேல விசுவாசம் உள்ள, நாட்டு மக்கள் மீது விசுவாசம் உள்ள சில பேர் எங்களுக்கு உண்மையா இருக்கின்ற நிகழ்ச்சி பத்தி பேசுவாங்க. ஆனா திமுகவுக்கு ஒரு 5 பேர் என்றால் திமுக காரர் சேர்த்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க அத்தனையும் பொய்யா பேசுவாங்க. அத அதிக நேரம் காட்டுவாங்க. அண்ணா திமுகவுக்கு ஓரளவு நடுநிலையோடு இருந்து பேசுறீங்களா அவ்வப்போது சுருக்கி காட்டுவாங்க. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும், நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில ஊடகத்தையும் சொல்றேன். நீங்க எப்படி காட்டினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா மக்களிடத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அண்ணா திமுக கட்சி ஒரு சிறந்த கட்சி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சியாக அண்ணா திமுக கட்சி திகழ்கின்ற காரணத்தினாலே ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் அன்போடு நல்லா காட்டுறீங்க. போற அளவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டுங்க. அவ்வளவுதான். ஏன் திமுக கண்டு பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. திமுக கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை செய்தி வெளியிடுவதற்கு எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் என்று அன்போடு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் கேட்டுக்கிறேன். அதோட அண்மையில டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக இடி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் பிற அலுவலகத்தில் சோதனை விட்டாங்க. அதோட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தியில் வெளியிலான பத்திரிகையில் ஊடகத்தில் இருந்தது. ஆனா அதை குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாத மேடையில் இந்த விவாதம் செய்யல. அதோட நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்தில் ஒரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த அமைச்சர் தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி இருக்குது. அதை பற்றியும் ஊன்பர்கள் திட்டமெல்லாம் ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தான். அப்படியா ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த சென்னை மாநகரத்தில் எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, இப்படி எந்த ஒரு திட்டமாவது கொண்டு வந்தீர்களா? இல்லையே. அதோடு இன்னைக்கு சென்னை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், தமிழ்நாட்டிற்கு தலைநகரமாக விளங்குகின்ற இடம் சென்னை மாநகரம். அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் போக்குவரத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு ஆய்வு செய்து ஆலோசனை நடைபெற்று இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கொண்டு வந்தது அதிமுக. 119 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்காக சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு
அடிக்கல் நாட்டி வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்திய உள்துறை அமைச்சரை சென்னைக்கு அழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதை செய்த சாதனையும் அதிமுக தான். அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு அதை நிறைவேற்றிக்கிறோம். சென்னையில் பல்வேறு பால பணிகள் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மானி கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் நகர்ந்து கொண்டிருந்தது சொன்னார். நகரல்ல, ஜெட் வேகத்தில் பணிகள் நடைபெற்றது. அதற்கு சில விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முடிக்கப்பட்ட பாலங்கள், தங்க சாலை சந்திப்பில் சாலை மேம்பாலம் 23 கோடி, எண்ணூர் முகத்துவரத்தில் உயர்மட்ட பாலம் 53 கோடி, மாட்டுமந்தை ரயில்வே பாலம் 58 கோடி, கத்திவாக்க நெடுஞ்சாலை பேசின் சாலை மேம்பாலம் 12 கோடி, வில்லிவாக்க ரயில்வே சுரங்கப்பாதை 13 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் இடது பக்கம் 55 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் வலது பக்கம் 41 கோடி, எம்சி ரோட்டில் வாங்கின சுரங்கப்பாதை 16 கோடி, கோரூர் மேம்பாலம் 58 கோடி, கொரட்டூர் ரயில்வே கீழ்ப்பாம்பலம் 21 கோடி, பல்லாவரம் மேம்பாலம் 81 கோடி, வடபழனி மேம்பாலம் 45 கோடி, மேடவாக்கம் மேம்பாலம் 151 கோடி, கீழ்கட்டளை மேம்பாலம் 29 கோடி. எவ்வளவு பாலங்களை கட்டி போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியிலே திறக்கப்பட்ட முக்கிய பாலங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம் மேம்பாலம் 93 கோடி, வேளச்சேரி மேம்பாலம் 108 கோடி, குளத்தூர் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் 62 கோடி, மேடவாக்கம் சந்திப்புல 90 கோடி. இதெல்லாம் திறக்கப்பட்ட பாலம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுவிட சென்னை மாநகரம் மொத்தம் LED விளக்குகள் அதிகமாக பொருத்தப்பட்டது. இன்றைக்கு குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்க சென்னை மாநகரம் முழுவதும் சுமார் 2.5 லட்சம் சிசிடிவி கேமராவை அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அந்த சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் உட்புற சாலையிலிருந்து மெயின் சாலையில எந்த இடத்தில் எந்த பிரச்சனை நடைபெற்றாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு காவல்துறைக்கு இன்றைக்கு உதவுகின்ற விதமாக இந்த சிசிடிவி கேமராக்கள் அதிகமாக அமைக்கப்பட்டது. சென்னைக்கு கூடுதலாக குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுல சென்னை மாநகர மக்களுக்கு தினமும் 100,000 MLD குடிநீர் வழங்கப்படுகிறது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மிஞ்சூர் 100 MLD, நெமிலியில 100 MLD, நெமிலியில மேலும் 150 + 400 MLD பணி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது. அதோட கொடுங்கையூர் கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வாயிலாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் சிறுபெரும்புதூர் மணலி இடங்களில் உள்ள தொழிற்சாலை பயன்பாட்டு கொண்டு வந்தது. இவ்வளவு நம்மளுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அதோட இன்றைக்கு சென்னை மாநகரத்தை சுற்றிலும் புறநகர் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலை வருவதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2015 மாண்புமிகு அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த பணிகள் எல்லாம் இன்றைய தினம் நிறைவடைந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்திருக்கிறோம். மாண்பு அம்மா வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. 2019 ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். அதுல 3,500,000 கோடி
தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள். இதனால பொருளாதார மேம்பாடு அடைகிறது, வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா திமுக ஆட்சியில தினந்தோறும் அறிவிப்பு வெளியிடுறாங்க. தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும், இவ்வளவு முதலீட்டை ஈர்த்தோம்னு. வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. அத்தனையும் பொய்யாத்தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது அந்த கட்சியின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு, திமுக தலைவராக இருக்கின்ற பொழுது 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதுல இதுவரைக்கும் ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க, நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்னைக்கு விழி பிதுங்கி இன்னைக்கு அவள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. ஆட்சிக்கு வருகின்றதற்காக எவ்வளவு பொய் பேசுவாங்க, எவ்வளவு தில்லுமுள்ளு சொல்லுவாங்க, பேசுவாங்க, செய்வாங்க, கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஒருமுறை ஏமாந்து விட்டோம், இனி ஏமாறக்கூடாது. இன்னைக்கு 525 அறிவிப்புல பெரும்பாலான அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல. இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வங்கியில வாங்கி கடன் ரத்து நாங்களே செஞ்சாங்களா? செஞ்சாங்களாமா? கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்களே, செஞ்சாங்களா? இளைஞர்கள் வாங்கிய கடன் ரத்தா? சொல்லுங்க, ரத்துங்களா? இது வரைக்கும் ரத்தாகல. அதே போல சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க, கொடுத்தாங்களாமா? மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை குடும்ப அட்டைக்கு கொடுப்பதா சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இல்ல. அத்தனையும் பொய். அதோட அரசு நிர்வாகத்தில் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இளைஞர்கள் பயன்பெறுகின்ற விதமாக அந்த 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை தேர்தல் நேரத்தில் வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்களை நிரப்பியிருக்கிறீங்க? வெறும் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் அரசு ஊழியர்கள் 3 லட்சம். இன்றைக்கு அரசு சார்பாக பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றது, அதுல 2 லட்சம். ஆக மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருந்தது. அதுல அரசு ஊழியர்களையும் காலி பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த அந்த துறையுடைய பணிகளும் சேர்த்து தான் 50,000 காலி பணியிடங்கள் இந்த திமுக ஆட்சியில் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அது இந்த 4 ஆண்டுகள 40,000 காலி பணியிடங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆக மொத்தம் 10,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பியிருக்காங்க திமுக ஆட்சியில். இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், 40,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்புவதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்குது உங்களுக்கு? இன்னொரு 9 மாசம் தான் இருக்கிறீங்க ஆட்சியில. எப்படி நிறைவேற்ற முடியும்? 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது வெறும் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பி இருக்கிறீங்க. இன்னும் எஞ்சி இருக்கிறது 9 மாதம். இந்த 9 மாதத்துல எப்படி 40,000 காலி பணியிடங்கள் நிரப்ப முடியும் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனையும் பொய். அதே போல போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் 22,000 காலி பணியிடங்கள் இருக்குது போக்குவரத்து, அதையும் நிரப்பல. அதோட பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்குவதாக மானிய கோரிக்கையில் அறிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் புதிய பேருந்து 3,500 தான் வாங்கி இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 2016 வரை 15,000 பேருந்துகளை வாங்கினோம். பிறகு 16 21 வரைக்கும் 5,000 பேருந்து. அந்த பேருந்துகள் தான் இப்ப இயக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்வதே மக்கள் அச்சத்தோடு ஏறாங்க. அது நகர பேருந்துல ஏறினா போய் இந்த பேருந்து சேருமா சேராதா,
உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில தான் இன்றைக்கு பேருந்துடைய கண்டிஷன் இப்படி இருக்குது. இதையெல்லாம் இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சியா. எங்கயா முதன்மையான ஆட்சி கூடிய ஆட்சியில ஊழல் செய்வதிலே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி தான். அதுக்கு வேணா பெயர் பெற்றிருக்குது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு இன்னும் 113 மாதம் அகவலைப்படி உயர்த்தி கொடுக்கல. இன்னும் பண பலன் அவர்களுக்கு கிடைக்காம இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 ஆண்டுகள்ல மக்கள் பெற்ற துன்பங்கள் ஏராளம். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை வேடம் முடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் தமிழகத்தில். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதுபோல குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி விட்டு வைக்கல, அதுக்கும் போட்டார். பத்திரப்பதிவு வரி, பத்திரப்பதிவு கூடுதல் கட்டணம், இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். வீடுகளுக்கு 100% வரி உயர்வு, கடைகளுக்கு 150% வரி உயர்வு, ஒவ்வொரு ஆண்டும் 6% வரி உயர்வு. இன்னைக்கு காலையில பத்திரிகையில பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும். 5 வருஷம் தான் 30% உயர்ந்துடும். இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். மக்களை காப்பாற்றுகின்ற விதம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 10,000 குறு சிறு நிறுவனங்கள் மூடிட்டாங்க. மின்கட்ட உயர்வுனால தாக்கு பிடிக்க முடியல. பல்வேறு தொழிற்சாலைகள் மின்கட்டண உயர்வால் வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது, தடுத்து நிறுத்த முடியல. இதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுவிடும். அதோட 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டுகின்ற பொழுது சொன்னார், நிதி மேலாண்மை அண்ணா திமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, அதை சரி செய்வதற்கு நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம், அதுக்கு நிபுணர் குழு அமைக்கப்படும், அந்த நிபுணர் குழுவுடைய ஆலோசனை பெற்று நிதி மேலாண்மை சரி செய்யும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த நிதி மேலாண்மை குழு அமைச்சு நிபுணர் குழு எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. நிபுணர் குழு எதுக்காக போட்டாங்க? கடன் வாங்குவதற்காக தான் போட்டுக்கிறாங்க. கடனை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக இந்த குழு போடல, கடனை வாங்குவதற்காக இந்த குழு போட்டதாக மக்கள் பேசிக்கிறாங்க. 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இன்னும் 9 மாசம் இருக்குது, இன்னும் 50,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. அப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கிய பெருமை இந்த முதலமைச்சரையே சாரும். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. 2021 வரை 2021 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். அது எந்த சூழ்நிலையில? கொரோனா காலம், ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது, கடன் திறக்கல, தொழிற்சாலை ஓடல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, டாஸ்மாக் வருமானம் இல்ல. இதற்கு இடையிலும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சியை கொடுத்தது, வருமானமே இல்லாம. அது மட்டுமல்ல, கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு செஞ்சோம். ஒரு பக்கம் வருமானம் இல்ல, ஒரு பக்கம் செலவு அதிகம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையான ஆட்சியை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம்
தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பெருமை. கடன் வாங்கி திட்டத்தை நிறைவேற்றினா யாரு வேணாலும் நிறைவேற்றலாம். வந்திருக்காங்க பாருங்க, யாரு வேணாலும் ஆட்சி செய்யலாம். அதுக்கு எதுக்கு அரசாங்கம் கடனை வாங்கி வாங்கி செலவு செஞ்சா கடனை திருப்பி கட்டணும்ல. நம்ம ஒரு குடும்பம் இருக்குதுங்க, கடன் வாங்கி அந்த குடும்பம் நடத்தின அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன? நடுத்தெருவுக்கு வந்துடும். கடன் வாங்காத உழைத்து உழைப்பால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை செலவு செய்கின்ற குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். அப்படித்தான் அரசாங்கமும் அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம், 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம், பொறியியல் கல்லூரி 72க்கு மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்தோம். அவ்வளவு செலவு செஞ்சோம், இவ்வளவுதான் கடன் இருந்தது. ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் திட்டங்கள் எல்லாம் செஞ்சு சாதனை படைத்தோம். அப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது திரு ஸ்டாலின் ஆட்சியில பார்க்க முடியுதா? இதுவுமே இல்லை. தினந்தோறும் கோட் ஷூட் போட்டுக்குவார், அப்படியே வருவார், அழகா திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி வருவார், அப்படியே காட்சி அளிப்பார். நம்முடைய சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் அழகா பிடித்து படம் போட்டுருவாங்க, பத்திரிகையில விளம்பரம் பண்ணிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஆகான்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் அற்புதமான திட்டத்தை அறிவித்து விட்டார், திட்டத்தின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டுருவார், அதோட முடிஞ்சு போச்சு. 52 குழு போட்டிருக்காருங்க, 52 திட்டத்துக்கு மேல அறிவிச்சு 52 குழு போட்டிருக்காரு. அந்த குழுவுடைய பணி என்ன? அந்த குழு ஏதாவது அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்குதா? அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஏதாவது திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை பொய், விளம்பர அரசியல், விளம்பர மாடல். திராவிட மாடல், திரு ஸ்டாலின் மாடல் இந்த அரசாங்கம். மக்களை ஏமாற்றுகின்ற மாடல் இந்த அரசாங்கம். அதோட இன்னைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, காய்கறி நிலவரம் என்னன்னு வரும். இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி ஸ்டாலினுடைய, திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பிரட்டி பார்த்தா கிரைம் நேரமா இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவனை வெட்டுனா, அவனை வெட்டுனா, இங்க பாலியல் கொடுமை, இங்க திருட்டு, அங்க திருட்டு, இதுதான் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. இதுதான் பத்திரிகையில் வருகின்ற செய்தி. இந்த ஆட்சியில் நடக்கிற சாதனை. வேற என்னத்தை இந்த மக்கள் கண்டாங்க? எந்த பலனை பார்த்தார்கள் இந்த மக்கள்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசினார். நீங்க யாராவது குற்றம் நிகழ்ந்தா உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கணும். அதை நம்பித்தான் சென்னை ஆர்கே நகரில் 17 வயது சிறுமி அண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். காவல்துறை புகார் செய்தல், குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. இதில் என்ன கொடுமை என்றால் 24ஆம் தேதி குற்றவாளி உறவினர்கள், பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குடும்பத்தினரை ஏன் காவல்துறையில் புகார் அளித்தீர்கள் என்று பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கே சென்று அவளை கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இதனால் காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். வன்கொடுமையில் ஈடுபட்டவர் மற்றும் அவரது குடும்பத்திற்கு காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இப்படி தகவல் கொடுத்தா இவர்கள் இப்படி நிலைமைக்கு தான் ஆளாகுவார்கள் இந்த ஆட்சியில. அதோட இன்னைக்கு நெல்லையில ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர், அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று அங்கு இருக்கின்ற காவல்துறை அதிகாரி இடத்திலே புகார் கொடுக்கிறார். புகாரை விசாரிக்கவே இல்லை, அவர் மீது வழக்கு போடுறாங்க. புகார் கொடுத்தவர் மீது வழக்கு போடுறாங்க. அவர் யாருங்க? ஓய்வு பெற்ற எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர். அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. அதுக்கு பிறகு அந்த எதிரிகளால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று அவர் வீடியோவில்
பேசுறார். எல்லா வலைதளையிலும் வந்தது. முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது, நான் உயிரோடு இருப்பனா இருக்கா என்று தெரியவில்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படி என்று கதறி வீடியோவில் செய்தி வெளியிடுகிறார். அப்ப கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. உளவுத்துறை தூங்கிட்டு இருக்குது. இந்த முதலமைச்சர் அதை பார்க்கல. அடுத்த நாள் காலையில சாலையில தொழுகை முடித்து சாலையில சென்று கொண்டிருந்த போது எதிரிகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இந்த ஆட்சியுடைய லட்சணம் பாருங்க. இவரு சட்டமன்றத்தில் பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்கள். எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். காவல்துறை தகவல் கொடுத்தா உயிர் தான் போறது மிச்சம். உயிராவது காவல்துறைக்கு புகார் கொடுக்கலாம், உயிராவது மிஞ்சம் இந்த ஆட்சியில. எப்ப பார்த்தாலும் நீட் சொல்லுவார். நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வை எப்பொழுது வந்தது? மக்கள் உணர வேண்டும், இளைஞர்கள் உணர வேண்டும், பெற்றோர் உணர வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், துணை முதலமைச்சர், ஏனைய அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தான் நீட் என்ற வார்த்தையை வந்தது. நீட்டை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சர்களை இடம் பெற்றிருந்தது. திமுக எம்பி திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த பொழுது 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது. காங்கிரஸ் திமுகவும் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. அதை தடுத்து நிறுத்த போராடியது அண்ணா திமுக. இன்ற வரைக்கும் பச்சை பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தி இன்னைக்கு 3400 பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர்களாக படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதோட விலைவாசி உயர்வு, அதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் கவலையே இல்லை. முதலமைச்சர் போய் கேளுங்க பார்க்கலாம். அரிசி என்ன விலைன்னு தெரியாது, பருப்பு என்ன விலைன்னு கேளுங்க தெரியாது, என்ன விலைன்னு கேளுங்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. வந்திருக்கீங்களே, நான் வருகின்ற போதெல்லாம் ஏழை மக்கள், பெண்கள் வரவேற்பு கொடுத்தீங்க. அவர்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏழை மக்கள், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. வேலை வாய்ப்பு கிடைக்கல, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரித்துட்டது. மக்கள் வாழ திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை நடத்த போராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே இன்னைக்கு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 40 ரூபா 50 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 75 ரூபா ஆகுது. கடலை எண்ணெய் 130 ரூபா, இன்றைக்கு பிராண்ட் 375 ரூபா ஒரு லிட்டர். நல்லெண்ணெய் 250 ரூபா, பிராண்ட் 700 ரூபாய். இன்னைக்கு தூரம் பருப்பு 74 ரூபா, இன்னைக்கு 155 ரூபா. உளுத்தம் பருப்பு 79 ரூபா கிலோ, இன்னைக்கு 150 ரூபா. இவ்வளவு விலை ஏற்றம் இருந்தால் மக்கள் எப்படி வாழ முடியும் என்பதை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோட கட்டுமான பொருட்கள், நீ வீடெல்லாம் யாரும் கட்ட முடியாது. நடுத்தர குடும்பத்தில் யாரும் வீடு கட்ட முடியாது. வீட்டை கனவு கண்டுக்கலாம். வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு வசிக்கிற மாதிரி கனவு காங்கலாம் அந்த திமுக ஆட்சியில். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய். இன்றைக்கு திமுக ஆட்சியில் 6000 ரூபாய் ஒரு எம்சாண்ட், ஒரு யூனிட் எம்சாண்ட். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய். திமுக ஆட்சியில் இன்னைக்கு 5000 ரூபாய், 100% ஏறி போய் ஜல்லி விலை. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு ஒரு டன் கம்பி 60,000 ரூபாய். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் விலை 13 ரூபாய். மரம் கேட்க வேண்டியதே இல்லை, 200% ஒரு சதுரத்துக்கு உயர்ந்திருக்குது. ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் ஏற்கனவே வீடு கட்டிக்கிறவங்களா
கடுமையா பாதிச்சுட்டாங்க. இனிமே வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிட்டு கனவுல தான் வீடு கட்டிக்கலாம். இந்த ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது. இன்னொன்னு வேடிக்கை, திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுன்னு சொன்னா திருட்டு போகாது இருக்கணும்ல, கொலை நடக்காது இருக்கணும்ல, பாலியல் குடும்பம் நடக்காது இருக்கணும்ல. அப்படி இருந்தா சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு ஏத்துக்கலாம். ஆனா இந்த திமுக ஆட்சியில ஒரு திருடன் சென்னையை வந்து திருடுவதற்கு தேர்ந்தெடுத்து விமானத்தில் வந்து சென்னையில் இறங்கி வழியில சென்று கொண்டிருக்கின்ற பெண் இடத்துல சைனை பறிச்சு விமானத்து மூலமா வெளி மாநிலத்துக்கு போறோம். நான் முதலமைச்சர் கேட்டேன், இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது, ஆனா ஒரு திருட வெளி மாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சென்னையை தேர்ந்தெடுத்து திருடுறான்னா இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை முதலமைச்சர் என்ன வேணும். சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கிற காரணத்தினால சென்னையை தேர்ந்தெடுத்துட்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர்கள் முன்வரிசையில் பேசுறாங்க, கொள்ளையடித்த திருடனை விமானத்திலே போய் பிடித்தோம் என்று. பிடிக்கிறது தான் ஏன் போலீஸ்காரன்? எதுக்கு போலீஸ்காரர் இருக்காங்க? குற்றத்தை தடுக்க வேண்டும், குற்றம் நிகழாமல் நாடு பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியுடைய அழகு. அதை விட்டுட்டு கொலை நடந்த பிறகு வழக்கு பதிவு செய்வது, திருட்டு போன பிறகு கண்டுபிடிப்பது, இதெல்லாம் என்ன சாத்தியம்? அண்ணா திமுக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன. குற்றம் செய்வதோடு பயந்தார்கள், அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது. எங்க பார்த்தாலும் ரவுடிகள் ராஜ்யம். வீதியில கத்தி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போறோம். எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை நடக்காத நாளே இல்ல, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி திரு ஸ்டாலின் ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதோட போதைப் பொருள் 3 வருஷத்துக்கு முன்பே சொன்னேன், தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்குது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாக அந்த குடும்பம் நடுத்தருவில் வந்து விடும். ஆகவே முதலமைச்சர் அவர்களை தகுந்த நடவடிக்கை எடுங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கன்னு சொன்னேன், கண்டுக்கவே இல்லை. இப்போ டிவியில எல்லாம் விளம்பரப்படுத்துறாரு, போதையின் பாதையிலே செல்லாதீங்க, போதையின் பாதையிலே செல்லாதீங்க. நான் மட்டும் என்னையா சொன்னேன்? 3 வருஷமா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையை வெளியிட்டே இருந்தேன், சட்டமன்றத்திலையும் பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது. கட்டுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினேன். அப்பெல்லாம் முதலமைச்சர் கேட்கல. இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழிகளுடைய காட்சி பத்திரிகையிலே ஊடகத்தில் பார்க்கிறோம். அதுவும் 2022 காவல்துறை மானிய கோரிக்கை திரு ஸ்டாலின் தலைமையில் உள்துறை இருக்குது. கொள்கை விளக்க குறிப்பில் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த புத்தகம் பக்கம் 22 2வது பேராவில் சொல்றார், கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பனை செய்யப்பட்டதாக 2000 ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதோட மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி நாயகர் பாராட்டு விழாவாம். வெக்கக்கேடானது. நல்லா சிந்திச்சு பாருங்க, எப்படி எல்லாம் பொய் பேசுறாரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் இதை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1989 விபி சிங் ஆட்சியில மத்தியில் இடம்பெற்றிருந்தாங்க. அதே போல 1996 தேவகடா மற்றும் குஜராத் அவர் பிரதமர் இருந்தபோது 2 ஆண்டு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. 1999 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள்
பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது 5 ஆண்டுகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க. 2004 இருந்து 2012 வரை 8 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில திமுக இடம்பெற்றிருந்தது. ஆக பார்த்தா 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதுவும் மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி. 99 இருந்து 2004 வரைக்கும். இன்னைக்கு 99 2001 திமுக ஆட்சி. சரி, 2001 இல்ல, 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்ப மத்தியிலையும் அவள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க. அப்போ ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய ஆட்சி இடத்தை கொடுத்து ஏன் சட்டமாக நிறைவேற்றவில்லை? திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்ப இதை எடுத்துக்கிட்டார் ஒரு ஆயுதமா. ஏன்னா மத்திய அரசு மீது பழி சுமத்த வேண்டும் அல்லவா? 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே, ஏன் மாநில சுயாட்சிக்காக சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. அது பதில் சொல்லி ஆக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல ஸ்டாலின் நான் உள்துறை அமைச்சரை டெல்லியிலே போய் சந்திக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற கோரிக்கை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து சொல்லணும். நாங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் பணி செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. நாங்க ஏற்கனவே கொடுத்துட்ட இவர் பேசுறதுக்கு, சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்பாகவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் விண்ணப்பம் மூலமாக கொடுத்தோம். அதுல மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பாக்கி நிதியை வழங்க வேண்டும் சொன்னோம். இப்ப வழங்கிட்டாங்க. அவர் நிறுத்தி வச்ச நிதியை வழங்கிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி நிலுவையில் இருக்குது, அதை வழங்க வேண்டும் சொன்னோம். அதுக்கு 2990 கோடி விடுவிச்சுட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொன்னோம். அதிமுக ஆட்சி இருந்தது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு நாங்க அரசியல் வெளியிட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தது, அந்த கால அளவை நீட்டாத காரணத்தினால அது அப்படியே கைவிட்டுட்டாங்க திமுக ஆட்சியில். இப்பொழுது நாங்கள் வைத்த கோரிக்கை அடிப்படையில் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது நடத்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இனிமே எதை வச்சு போய் ஓட்டு கேட்க போறீங்க? எல்லாமே மத்திய அரசு நீங்க என்னென்னலாம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்களோ அதையெல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றி விட்டது. ஒன்னும் செய்யறதுக்கு வழியே கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவை நல்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், வெற்றியை தேடித்தர வேண்டும். நாடு வளம் பெற, செழிக்க, ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்க, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு மலர ஒரு சிறப்பான ஆட்சி அமைய ஆதரிப்பீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அறிவிச்சவர் சத்யா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பற்றிய பகுதி செயலாளருக்கும், வட்ட செயலாளருக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், வரியிலிருந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.